ஹாய் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கூட்டாஞ்சோறுன்னு சொன்னாலே சின்ன வயசில் நீங்கள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து சமைச்ச ஞாபகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். எல்லாரோட வீட்டிலேருந்து சின்ன சின்ன பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டோம். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஏரியா மக்களோட சேர்ந்து ஒரு குக்கிங் வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். அப்பப்போ எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நாங்கள் இந்த என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் சொல்லுவாங்க வந்து இந்த சேக்கரா தெருவில் 50 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்பயுமே என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சமைக்கிறது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வீட்டை ஞாபகப்படுத்திடுச்சு. நமக்காக பட்டாணி குருமா சுட சுட செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது தனி ருசிங்க, அது ஹெல்தி கூட சொல்லலாம். சுட சுட பட்டாணியை குக்கரில் வேக வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவோட அந்த பட்டாணியை கிளறி அல்டிமேட்டாக அருமையாக ஒரு பட்டாணி குருமா உனக்கு செஞ்சு தரேன் தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா நமக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா போட்டு கிளறி விட்டாங்க. விறகு அடுப்பு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாணி குருமா சூப்பராக சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் தோணுச்சு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது பக்கத்து கேஸ் அடுப்பில் அக்கா சூப்பராக கிச்சடி ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆவி பறக்க கிச்சடி கிண்டி கிளறிட்டு இருந்தாங்க. நம்ம குக்கிங் டீமோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ரொட்டி சூப்பராக மேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இவங்க செஞ்ச ரொட்டியில் எடுத்துகிட்டு போய் தவாலை போட்டு ஆயில் விட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு இங்கிட்ட ஒரு பரட்டு பெறினதுக்கப்புறம் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரொட்டிக்கும் அந்த பட்டாணி குருமாக்கும் ஒரு டேஸ்ட் ஸ்பேஸில் அல்டிமேட்டாக இருக்க போகுது. சரி, நம்ம சர்வ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலான்ட்டு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே அந்த லைக் பண்ணாங்க. ஈவன் மாடு கூட வந்துச்சுங்க சாப்பாடு தேடி, அது கூட லைக் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அக்கா நமக்காக டைலாக் விட்டாங்க. பார்க்கவே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிச்சடி, சப்பாத்தி அண்ட் பட்டாணி குருமா, தேங்காய் சட்னி எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின் குறிப்பு மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் செல்லங்களா.